அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த அரண்மனை அவர் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சுற்றி பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு தலைவலி தொடங்கிடும். அந்த தலைவலியால் என்ன பண்ணுவார்னா, எல்லாருக்கிட்டையுமே எரிச்சல் பட ஆரம்பித்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவர் கூட இருந்த அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவர் எப்பயுமே அமைச்சர் சொல்லும்போது ஆலோசனை கூறக்கூடியவர். அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய நண்பரும் கூட. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முனிவர் மாதிரி அவர் ஒரு துறவி. அந்த துறவிக்கிட்ட என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இவரை கூட்டிகிட்டு போகலான்னா இவர் கோடீஸ்வரன் வர மாட்டார் இல்லைங்களா? அதனால் அந்த துறவியை வர வைக்கிறார். வர வச்சு எப்பொழுதுமே எரிச்சல் பட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கார், இவரை சாந்தமாக எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் இந்த கோடீஸ்வரனுடைய விழிகளை உத்து பார்த்து சொன்னார், உங்களுக்கு தலைவலிக்கு காரணமே உங்கள் கண்கள் தான். பச்சை நிறங்களை நீங்கள் பார்க்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவலி உங்களுக்கு வரவே வராது. நிறப்பிரிகையில் தான் உங்களுக்கு தலைவலி வருதுன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். உடனே கோடீஸ்வரன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை தான் இருக்கக்கூடிய இடம் அனைத்தையும் பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து வண்ணங்கள் பூசி எல்லாத்தையுமே மாற்றிட்டார். நகர்ப்புற சுற்றுப்புறம் போனால் அப்படியே வெளியில் போனோம், ஒரு வேடிக்கை பார்க்குறது கொள்றதுக்கு மக்கள்கிட்ட பேச போகணுன்னு சொல்லும்போது அங்கேயும் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டர்களை கூடியே கூப்பிட்டு போனார். எங்கெல்லாம் ஒரு பகரா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆடை மாற்றப்பட்டது, ஆட்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பெயிண்ட் அடிக்கப்பட்டது. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு பசுமை. சில வாரங்கள் கழித்து அதே அந்த துறவி பார்த்தார், என்னடா இது ஒரே பசுமையாக மாறி போச்சு. ஏன்னா அவர் அங்கங்கே நடந்து நடைப்பயணம் போயிட்டு எல்லாருக்குமே எல்லா ஊருக்குமே கிராமங்களுக்கும் போகக்கூடிய ஒரு துறவி அவர். திரும்ப பார்க்குறாரு, சில வாரங்கள் கழித்து எல்லாமே பச்சை பசுமையாக இருக்குது. என்னடா இதுன்னு சொன்னோன்னு நேரடியாக அரசனை பார்க்குறதுக்காக போகிறாரு. பார்த்த உடனேவே இந்த துறவிக்கு உடனே அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டுறதுக்காக போகிறாங்க. இந்த உடையோடு உன்னுடைய அரசனை நான் பார்க்க விரும்பலை, உங்கள் அரசனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த அரசனை கோடீஸ்வரன். கோடீஸ்வரன் ஓடி வரார். ஐயா, இப்போ எனக்கு தலைவலியே கிடையாது, நீங்கள் சொன்னதால் தான் சொன்ன உடனே அவர் சொன்னார், எவ்வளோ செலவு பண்ணீங்க? நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன், முழுவதுமே பச்சை நிறமாக மாற்றிட்டேன். அவர் சொன்னார், ஒரு 100 ரூபாய் கண்ணாடியை வாங்கி அந்த பச்சை கலர் கண்ணாடியை வாங்கி போட்டிருந்தா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே பச்சையாகவே இருந்திருக்கும்ல. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இவ்வளோ சிரமம் கொடுக்குறீங்களே எதுக்கு அப்படி சொல்லி கேட்ட பிறகு தான் அந்த கோடீஸ்வரன் யோசிக்க ஆரம்பித்தாராம். ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. நமக்கு ஏதாவது நேரும்பொழுது நம்ம தான் நம்ம மாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுமே தவிர, இருக்கக்கூடிய உலகத்தையும் ஊரையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. மாற்றம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருந்து தான் தொடங்கணும். நன்றி.